இந்த சரிகமாக்கு முன்னாடி நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? அந்த கீத்து பின்றதுமா ஓலை தொழில். ஒரு நாளைக்கு கிராமத்துல. வருமானம் எவ்வளவு இருக்கு? ஒரு 200 100 செலவுக்கு அப்படியே வரும். மனதி நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும், வாழ்க்கை இன்ப வரமாகும். உன் வாழ்வில் செல்வங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திட வேண்டும், பூவே உன் புன்னகை என்றும் சந்தோஷம் தந்திட வேண்டும். ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே. சூப்பர் சார், சூப்பர். ரொம்ப நல்லா பாடுறீங்க, கையை கொடுங்க. இந்த சரிகமாக்கு முன்னாடி நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? அந்த கீத்து பின்றதுமா ஓலை தொழில். ஒரு நாளைக்கு வருமானம் எவ்வளவு இருக்கு? வருமானம் கம்மி தான்மா, ஒரு 200 100 செலவுக்கு அப்படியே வரும். இங்க சென்னைக்கு வரணும்னா நிறைய செலவாயிருக்குமே உங்களுக்கு? ஆமா ஆமாம்மா, செலவு தான். பஸ் செலவு, சாப்பாட்டு செலவு. முதல்ல பஸ் செலவு, சாப்பாட்டு செலவு, நான் வச்சிருந்த செலவுக்கு வச்சிருந்ததை பார்த்து செலவு பண்ணிட்டான். மறுபடியும் எல்லாம் வந்து இங்க லஞ்சு சாப்பாடு செலவெல்லாம் அப்புறம் அவங்க ஏத்துக்கிட்டாங்க. ஐயாவா சாப்பாடு செலவு அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அம்மாக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ணணும்னு நீங்க ஆசைப்படுறதுனா என்ன? அவங்களுக்கு நல்ல முறையாக கண் கலங்காம அவங்கள வச்சு சாப்பாடு போடணும், அவங்களுக்கு நல்லது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், அவங்களுக்கு நல்லது கெட்டதை செய்யணும். அவங்க நல்லா சந்தோஷமா நீங்க கவலைப்படாதீங்கம்மா நான் இருக்கேன் அப்படின்னு நல்லா சொல்லணும். இதெல்லாம் என் மனசுல இருக்கு. அவங்க ஏற்கனவே எவ்வளவு கஷ்டம்லாம் போட்டுக்காங்க எங்களை வளர்க்கறதுக்கு. இதெல்லாம் எங்க அப்பா இறந்த பிறகு 25 வருஷம் 30 வருஷம் ஆகுதுமா, இறந்து 25 வருஷம் இருக்கும். அப்போதைக்கு நாங்க சின்ன பிள்ளைங்க. அப்பெல்லாம் எங்க அம்மா தான் வளர்த்தாங்க கஷ்டப்பட்டு வேலை செய்து. அதனால வந்து நாங்கெல்லாம் இப்பெல்லாம் வந்து அவங்கள கஷ்டப்படக்கூடாது, நீ இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்ய வேணாமா, இருந்தா சும்மா இருந்தா சாப்பாடு மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தா போறோம் வீட்டுல இருந்துகிட்டு. உங்க அம்மாக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் இதுக்கப்புறமும் நிறைய செய்யணும் உங்க அம்மாக்காக. அவங்களோட சந்தோஷத்தை பார்க்க முடிஞ்சது இந்த மேடைக்கு நீங்க வந்தோன்னு. ஆமாமா. உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த தருணம்? ஆனா இந்த சந்தோஷம் இப்பதான் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி யூடியூப்ல எல்லாம் நிறைய சேனல்ல போட்டிருந்தாங்க, நான் பாடுன்ட்டேன். அந்த நக்கிரன் கோபாலு கூட ஐயா போட்டிருந்தாங்க ஆரம்பத்துல. இப்ப டிவில வரீங்கல்ல, அதை பாக்குறப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? எனக்கு பாக்குறப்போ சரிகமாப்பால ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என்னை வெளி உலகத்தை கொண்டு வந்ததுக்காக சரிகமாப்பாவுக்கு நான் நன்றி சொல்றேன். ஊர் மக்கள்லாம் இப்ப என்ன சொல்றாங்க நீங்க பாடுறது டிவில உங்களை பார்த்துட்டு? அவர் அதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருந்தாரு, இப்ப வந்து சந்தோஷமா அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. ஐயா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா நல்லா பாடுறாரு. அவரு வாய்ஸ்ல நான் பாடுவேன். ராஜா சாரு மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க எந்த வயசுல ஆசைப்பட ஆரம்பிச்சீங்க டிவில பாக்குறப்ப இதுல நம்ம வரணும் அப்படின்றது? நான் சின்ன வயசுல இருந்து, நான் ஒரு 15 வயசுல இருந்தா எனக்கு அந்த பாட்டு ஆர்வம் வந்து போச்சுங்க. அதுல இருந்து ஆரம்பிச்சேன். நமக்கு இதெல்லாம் ஒளிபரப்புல வரணும், டிவில வரணும், யூடியூப் சேனல்ல வரணும், நல்லா பாடணும். சோ இங்க இப்ப வேற வேற ரவுண்ட் எல்லாம் வரும் இல்லையா? சோ அதுக்கெல்லாம் ரெடியா இருக்கீங்க போட்டிக்கு? ரெடியா இருக்குமா. சோ யார் வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெயிச்சிடலாம். ஆமாமா.